குழப்பங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குடும்ப பிரச்சனை, அதாவது கணவன் மனைவிக்கிடையே ரொம்ப நாளா அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. இது எப்பதான் நீங்கும் கும்பராசிக்காரர்களுக்கு? ஒரு அனுபவிச்சு கேட்குறீங்களே இவ்வளோ ஒரு கொஸ்டின கரெக்டாக தான் கேட்குறாங்கல்ல. ஏதாவதுமா வாயை கட்டணும். வாயை கட்டினீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி வரும். அதை ஏன் நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் சனீஸ்வரர். நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாலே பிரச்சனை. என்னையா சாம்பார் வச்சுக்கிற? என்ன சாம்பார் போ, எங்கள் அம்மா ஒரு சாம்பார் வைப்பாங்க பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்தது வேதனை வீட்டில். அது முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டுங்க. சூப்பர் சாம்பார், அருமை அருமை அருமை, அட்டகாசமான சாம்பார். முடியலன்னா கூட சாப்பிட்டு இழந்து போயிட்டே இருங்களேன். பதங்கி போக வேண்டிய காலம், பாய வேண்டிய காலம் ஒன்று இருக்குது. இது பதங்கி போக வேண்டிய காலம். குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும். வண்டியில் போகும்போது ஜாக்கிரதையாக போகும். எவன்டா வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, இறங்கி வந்து அடிச்சுட்டு போவான். அதனால் தயவு செஞ்சு பேசவே பேசாதீங்க. சிக்னலில் முடிஞ்ச வரைக்கும் சிக்னல் ஏன் உக்காந்துட்டு இருக்க, வாயே திறக்காதீங்க. எல்லோரும் போனால் போங்க, இல்லைன்னா கம்முன்னு இருங்க. ஏன்னா அந்த சனி செவ்வாய் இருக்கிறதுங்கிறது நீங்கள் ஏதோ சொல்ல போக, அதை ஏதோ அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு போக, 2வது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது கடனாகத்தான் போகும். வீணான மனஸ்தாபங்கள் தான் வரும். ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் மேலதிகாரிகள் தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு பரிகாரம் தான். மார்னிங் ஒரு குட் மார்னிங், நைட்டு வரும்போது ஒரு குட் நைட். யாருக்கு? மேனேஜருக்கு. அப்படி செஞ்சுட்டிங்கன்னா அந்த பரிகாரத்தோட பெஸ்ட் பரிகாரம் வேறு எதுவும் கிடையாது.